வணக்கம் குழந்தைகளே. தலைப்பு: உண்மையின் வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். கண்ணன் மிகவும் புத்திசாலி. ஆனால் சில நேரங்களில் சுலபமான வழியை தேர்வு செய்து பொய் சொல்லும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவருக்கும் கணித பரீட்சை வைத்தார். கண்ணன் நன்றாக படிக்கவில்லை. பொய் சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைத்தான். பரீட்சை நாளில் அவன் நண்பனின் பதில்களை பார்த்து எழுதினான். ஆசிரியர் கவனிக்கவில்லை என்று கண்ணன் மகிழ்ந்தான். முடிவுகள் வந்தபோது கண்ணனுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைத்தன. எல்லோரும் அவனை பாராட்டினர். ஆனால் கண்ணனின் மனம் அமைதியாக இல்லை. இது என் உழைப்பால் கிடைத்தது அல்ல என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் கண்ணனை அழைத்து, இந்த மதிப்பெண்கள் உன்னுடைய உண்மையான திறமையா என்று மென்மையாக கேட்டார். கண்ணன் தலையை குனிந்தான். அவன் மனசாட்சி அவனை உண்மை சொல்ல தூண்டியது. அவன் நடந்த அனைத்தையும் ஆசிரியரிடம் நேர்மையாக சொன்னான். ஆசிரியர் கோபப்படவில்லை. மாறாக, பொய் சொல்லி வெற்றி பெறுவது தற்காலிகம், உண்மை சொல்லி தோல்வியை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான துணிவு என்று கூறினார். கண்ணனுக்கு மீண்டும் பரீட்சை எழுத வாய்ப்பு கொடுத்தார். இந்த முறை கண்ணன் மனமாற படித்து தன் முயற்சியால் பரீட்சை எழுதினான். மதிப்பெண்கள் சற்று குறைவாக இருந்தாலும் அவன் மனம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. பெற்றோரும் ஆசிரியரும் அவனை பாராட்டினர். அந்த நாளிலிருந்து கண்ணன் எந்த சூழலிலும் உண்மையை பேச வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டான். பாடம்: உண்மை எப்போதும் வெற்றி தரும். பொய் தற்காலிக நன்மை தரலாம், ஆனால் உண்மைதான் நிலையான மகிழ்ச்சியை அளிக்கும். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.